Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கொய்யா பழ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கொய்யா பழ சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொய்யாக்காய், 3 காஞ்ச மிளகா, சீரகம், கடலைப்பருப்பு, கடுகுளுந்து, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு. எப்போவுமே நம்ம இளமையாக இருக்கணும்னா கொய்யா பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, கொய்யா பழத்தில் விட்டமின் சி இருக்குது. இது வந்து எலும்புகளுக்கு ரொம்ப உறுதியை கொடுக்கும். கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம், 3 காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க கொய்யா பழத்தை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொய்யா பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் ஒரு மிக்சரில் இந்த கொய்யாப்பழ கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கொய்யாப்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடுகுளுந்து, கருவேப்பிலை தாளித்து நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுவையான கொய்யாப்பழ சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.